ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஒரு 2 அவதார் பேர் நான் வச்சுருந்தேன். அது சேல் ஆகிடுச்சு. அதையும் ஒரு லைவ் கல்ச்சரும் அனுப்பி விட்ருந்தேன். அதை வந்து நம்ம பேக்கிங் எப்படி பண்ணுறோம். ஸோ நார்மலாக பக்கத்தில் மீன்ஸ் இன்சைட் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே கேரளாலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டேன். பட் லாங் ட்ராவல் மும்பை டெல்லியெலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும். ஸோ பேக்கிங் பண்ணி நான் எப்போவுமே சீல் பண்ணி தான் இப்போ பேக்கிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஏர் லீக் ஆகக்கூடிய சான்ஸ் இல்லை. பின்னாடி இருக்கிற சீலிங் மிஷின் தான். ஸோ இது அந்த 2 பேரு. அப்புறம் வந்து கல்ச்சரு. இது வந்து பாம்பேக்கு அனுப்புகிறது. யூஸ்வலாக வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஹீட்டில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்குன்னா வாழை இலையை நீங்கள் வந்து சுற்றி பேக் பண்ணி அனுப்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். வாழையில் சுற்றி நல்லா பேக் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ச்சர் பண்ணணும். இந்த 2யும் தண்ணியில் கொஞ்சம் நல்லா ஈரம் படுற மாதிரி வச்சுட்டு 2யுமே வந்து ஒரே ஒரு பெரிய கவரில் 2மே செட் ஆகிற மாதிரி உள்ள வச்சுட்டு அதை மறுபடியும் அந்த தண்ணி கொஞ்சம் வெளில போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா சீல் பண்ணிட வேண்டியதான். சீல் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் பண்ணுறப்போ நம்ம அட்டை பாக்ஸ் எடுத்து அதில் வந்து பேப்பரு கீழே வாழையில் மறுபடியும் மேலே நம்ம பார்சலை வச்சுட்டு மேலேயும் வாழையில் சுற்றி பேக்கிங் பண்ணி அனுப்பிட வேண்டியதான். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. ப்ரீடிங்கோ இல்லாட்டு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். ஸோ பார்சல் அனுப்ப ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து அவங்களுக்கு அனுப்பியும் கொடுத்தாச்சு.